குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ஈவினிங்கு நம்ம வீட்டில் கோதுமை ரவா உப்புமா பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அவருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறோம். இதுக்கு எவ்வளோ கோதுமை ரவா? 2.25 டம்ளர். இந்த டம்ளரால் 2.25 டம்ளர் கோதுமை ரவை. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக அது மாதிரி நெருக்கிக்கோங்க. பச்சை மிளகா எவ்வளோமா? 3 பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறாங்க. நம்ம கோதுமை ரவா உப்புமா பண்ணதில் எங்கள் வீட்டில் எங்கள் மாட்டு பொண்ணு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்காக இதை ஸ்பெஷலாக போடுறோம். போட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் பார்த்து கருவேப்பிலை 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கறி லீஃப் இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சேர்த்து அதில் போட்டுடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்டு வெங்காயத்தை அதில் ரோஸ்ட் பண்ணுங்க, ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு முதல்ல போட்டுக்கோங்க. சீக்கிரம் ப்ரௌன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணியா? 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதை அளந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க அந்த இதில், அதை அப்படியே ஊற்றிடுறாங்க. அதுக்கு வேணுங்கிற தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ ஏதோ கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிக்க இது இப்போ இந்த கோதுமை ரவைக்கு வேண்டிய உப்பும் போட்டுடுவாங்க. கோதுமை ரவை காமிச்சோம்ல, அதுக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ நல்ல கொதி வர டைமில் நம்ம கோதுமை ரவையை போடணும். இதை பாருங்க, கொதி நல்லா வந்துடுச்சு. சின்னது பண்ணிட்டாங்க. இப்போ ஏன்னா இந்த இதுலேருந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ கோதுமை ரவையும் போட்டுட்டாங்க. போட்டு நல்லா தாப்போல் கிண்டி அது கெட்டியார மட்டும் ஃபஸ்ட்டு லேடலால் க்ளீனாக இது பண்ணிவிட்டு சுற்றிட்டே இருக்கணும் இந்த கரண்டியால். சிம்மிலே இருக்கட்டும் ஓரளவுக்கு.
அப்போ தான் இந்த கோதுமையும் ரவையெல்லாம் கொதிக்கிறதுக்கு சிம்மில் ரொம்ப நேரம் வச்சுட்டேன்னா நல்லா கொதித்து வெந்துடும். அவ்வளோதான் அது. அப்போ அங்கே அப்போ கொஞ்சம் தண்ணி இறங்க அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துவிடும். அதோட உப்புமா லெவலுக்கு வர மட்டும் அது நல்லா கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் உதிராக வந்துடும். சூட்டோடு இருக்காது. கொஞ்சம் ஆறினோன்னா பார்த்தோன்னா நல்லா உதிராக வந்துடும். சிம்மிலேயே பண்ணுங்க. ஹையாக பண்ணேன்னா வேகவும் வேகாது சரியா. ஜல்தி தண்ணியெல்லாம் வேப்பரேட் ஆகிடும், வேகாமே இருக்கும். அதுக்காக சிம்மிலே வச்சுன்னா அது நிதானமாக வெந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு உப்புமா எப்படி இருக்கணுமோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்க இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. இன்னும் இருக்கணுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம். இன்னொரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி போட்டுப்போம். அது பண்ணியாச்சா? அது இருக்கா? இதுக்கு இந்த கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி அது பண்ணியாச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னால் பொங்கல் ரெசிப்பியில் நமக்கு தேங்காய் சட்னி எப்படி பண்ணும் போட்டு காமிச்சோம். ஸோ அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மூடி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். அதை இது ஆஃப் பண்ணியாச்சு, கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வச்சு எப்போ நம்ம சாப்பிட்ற டைமில் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு கோதுமை ரவை எப்படி பண்ணணுன்னு போட்டு காமிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். இப்போ பாருங்க, உப்புமா சட்னி ரெடி. சாப்பிட போகிறோம். உப்புமா சூப்பராக இருக்குது. சட்னி அதுக்கு மேலே இருக்குது. இது அவ்வளோதான். இதோட க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. உப்புமா நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க.